நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து பேங்க்ல பணம் வாங்கும்போது, அதாவது பேங்க்ல ரிசிப்ட் என்ட்ரில நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு இருப்பீங்க. அப்படி வைக்கும்போது, நீங்க யுபிஐ மூலமா எவ்வளவு வாங்கியிருக்கிறோம், அதாவது செக் ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாம யுபிஐ மூலமா நம்ம ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமா எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத தனியா நீங்க பிரிச்சு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நம்மளால எடுக்க முடியுமா? எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய டேலியில நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கக்கூடிய ரிசிப்ட் என்ட்ரில தனியா வந்து ஜிபேல இருந்து எவ்வளவு, ஃபோன்பேல இருந்து எவ்வளவு நம்ம ரிசிப்ட் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ அதை எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்றது, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்க இருந்துட்டு பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓபன் பண்ணணும். அதாவது பேங்கிங்குள்ள போகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், இதுல கேஷ் அண்ட் பேங்க் புக் உள்ள போய்க்கிறேன். இதுல இங்க பேங்க் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நம்மளுடைய பேங்க் இருக்கு. இதுல என்ட்ரிஸ் இருக்குங்க. நான் என்ட்ரி கொடுத்து உள்ள போறேன். ஸோ அதுல நான் ஏப்ரல் மாசம் டிரான்சாக்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க பேமெண்ட் ரிசிப்ட் இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் வச்சிருக்கேன். இந்த ரிசிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு சில ரிசிப்ட் மட்டும் உங்களுக்கு நான் யூபிஐல வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த யூபிஐல வாங்கியிருக்கிறேன், நான் ஜிபே ஃபோன்பே மூலமா வாங்கியிருக்கிறேன். அதை எப்படி நான் உள்ள வந்து கொடுக்கறது, அதை எப்படி நான் வந்து தனியா வந்து பிரிச்சு எடுக்கிறது இங்கிருந்து அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரிசிப்ட் என்ட்ரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்டர் பண்ணிக்கிறேங்க. என்டர் கொடுத்து ஆல்டர் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் என்ட்ரி வச்சிருக்கேன். இப்போ நான் ஆல்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க இதை என்டர் என்ன பண்ணுவீங்கன்னா, என்டர் கொடுத்து என்ட்ரிஸ் டீட்டெயில் எல்லாம் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது இங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அலகேஷன் ஸ்கிரீன் ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன என்ன இருக்கும் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் டைப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஆப்ஷன், டிரான்சாக்ஷன் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன். இதுல நம்ம ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். செக், லீவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் முக்கியமா யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கான ஆப்ஷன். இந்த யூபிஐ அப்படிங்கிற இடத்துல இந்த யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அமௌண்ட் கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு யூபிஐ ஐடி என்னவோ நீங்க போட்டுக்கலாங்க. உங்களோட கஸ்டமரோட யூபிஐ ஐடி ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க போட்டுக்கலாம். ஸோ ரெண்டாவது இந்த யூபிஐ ஐடி போட்டு நீங்க முக்கியமான இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இந்த ஐஎன்எஸ்டி நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணுங்க. நீங்க ஜிபேல வாங்குறீங்களா அல்லது போன்பேல இந்த அமௌண்ட் வந்து வாங்குறீங்களா, இந்த அமௌண்ட் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிற அந்த மெத்தட், யூபிஐ மெத்தட் வந்து நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். கரெக்டா மென்ஷன் பண்ணணுங்க. அதாவது ஒரே மாதிரியான நேம் இந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளால ஃபில்டர் பண்ணி ரிப்போர்ட்ல வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும். நீ ஜிபேல எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அல்லது போன்பேல எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த யூபிஐ மெத்தட் வந்து நீங்க ஃபில்டர் பண்ண முடியுங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஜிபே அப்படிங்கிற இந்த ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல என்டர் கொடுத்துட்டு நான் அப்படியே சேவ் பண்றேங்க. ஸோ ரிசிப்ட் நம்பர் 1 நான் ஜிபே கொடுத்துருக்கேன். ரிசிப்ட் நம்பர் 2ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்டர் கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல அமௌண்ட் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். பேங்க் அலோகேஷன் ஸ்கிரீன் வந்து டேரக்டா வந்துருங்க. இப்போ ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். யூபிஐ என்ன செலக்ட் பண்றேன். ஸோ யூபிஐ ஐடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கொடுத்துக்கலாம். இங்க ஐஎன்எஸ்டி நம்பர்ல திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இடத்துல ஃபோன்பே அப்படிங்கிற டைப் பண்றேன். ஸோ இதை வந்து நீங்க என்ன ஒரே மாதிரியான முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுக்கணுங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதையும் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரிசிப்ட் நம்பர் 3ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல திருப்பியும் நான் வந்து இங்க ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு டிரான்சாக்ஷன் டைப் இது முக்கியமான ஆப்ஷன். இதுல யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். ஐடியில நான் எதுவும் கொடுக்கல இப்போ. ஸோ இந்த இடத்துல திருப்பியும் ஜிபே நான் ஸ்பேஸ் இல்லாம முதல்ல கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ ஜிபே அப்படிங்கிற ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 4வது ஒரு ஆப்ஷன் வருது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்டர் டிரான்சாக்ஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நான் ஜிபேவே கொடுக்குறேன். ஜிபே கொடுத்து நான் இப்போ இந்த இடத்துல சேவ் பண்றேங்க. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்கு. ரிசிப்ட் என்ட்ரிஸ் வந்து ஃபுல்லா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜிபே மட்டும் வேணா நீங்க ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ண நம்மளுக்கு வந்திருக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா செக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் இருக்கும் இதுல. ஸோ இதில் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி பாக்குறது அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும், பீரியட் செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ட் F2 கொடுத்துட்டு நீங்க பீரியட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோ அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பீரியட் கொடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லாத மந்த் வைஸ் நீங்க பிரிக்கிற மாதிரி இருந்தாலும் பிரிச்சுக்கலாங்க. இந்த இடத்துல முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல மல்டி ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்த கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஃபில்டர் அண்ட் வவுச்சர் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வவுச்சர் டைப் மட்டும் தனியா பிரிக்கணும். அதாவது நீங்க
நிறைய வவுச்சர் டைப் வச்சிருக்கீங்க. வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட்லேயே வந்து 2 3 வவுச்சர் டைப் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வவுச்சர் டைப் நேமை மட்டும் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ வவுச்சர் டைப் நேமை கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டெய்னிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு நீங்க எந்த நேம்ல வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ கேஷ் ரிசிப்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேங்க கேஷ் ரிசிப்ட்னு. ஸோ கிரெடிட்லாம் நீங்க இதெல்லாம் வாங்குறீங்க, பேங்க்ல தான் வாங்குறீங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் கேஷ் ரிசிப்ட்னு சொல்றேன். அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு ரிசிப்ட் நேம் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ரிசிப்ட் நேம் என்னவோ நீங்க கொடுத்துக்கலாங்க. ரிசிப்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு ரிசிப்ட்னு கொடுக்குறேன். வவுச்சர் டைப் நேம் எனக்கு அந்த பர்டிகுலர் வவுச்சர் டைப் மட்டும் ஃபில்டர் ஆகி வரணும். ரெண்டாவது அண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். இதுல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனி ஃபீல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாங்க. எனி ஃபீல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஜிபே மட்டும் எனக்கு வரணுங்க. அப்போ ஜிபே அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த நேம் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அங்க பேங்க் அலோகேஷன்ல வந்து ஜிபே அப்படிங்கிறது எந்த நேம் கொடுத்துருக்கணும், நான் எப்படி நான் ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருக்கணும் இல்ல ஸ்பேஸோட கொடுத்துருக்கணும், எப்படி ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல கொடுக்கணுங்க. இது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ என்டர் கொடுத்தாச்சு. திருப்பி நான் என்ன பண்ணிக்கிறேன் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஜிபே பண்ண அதாவது ஜிபே மூலமா வந்து ரிசிப்ட் என்ட்ரி மட்டும் அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. 23,400 நம்ம ஜிபே மூலமா வாங்கியிருக்கிறோம். இது எப்படி ஜிபேல வந்தது நான் பாக்குறது, ஜிபேங்கிறது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றதுன்னா நீங்க ஒன்றும் இல்லைங்க F12ல போயிட்டு கான்ஃபிகரேஷன் இதுல இங்க ஷோ மோட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்க எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா போதுங்க. நீங்க கொடுத்த யூபிஐ மூலமா வந்தது, ஜிபே மூலமா வந்தது. அப்போ உங்களுக்கு வந்து இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல நீங்க அதை பாத்துக்கலாம். அதே மாதிரி திருப்பி நான் என்ன பண்றேன், இப்போ ஃபோன்பே மூலமா வந்ததை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்ளை ஃபில்டர் போயிட்டு எனக்கு ரிசிப்ட் வேணும். ஸோ ரிசிப்ட் நம்ம இங்கே மாத்திர மாதிரி இந்த வவுச்சர் டைப் நேம் மாத்திர மாதிரி தான் நீங்க மாத்திக்கலாம். ஸோ அண்டு எனி ஃபீல்டு கொடுத்துட்டு இப்போ ஃபோன்பே மூலமா வந்ததை பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் அப்படின்னு சும்மா கொடுக்குறேங்க. இந்த இடத்துல எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டேன். அப்போ நான் ஃபோன்பே மூலமா எவ்வளவு வாங்கியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஃபோன்பே மூலமா எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிபே மூலமாவோ அல்லது ஃபோன்பே மூலமாவோ உங்க பணம் வந்திருக்கு. ஸோ அப்போ யூபிஐ மூலமா நீங்க மொத்தமா யூபிஐ நான் ஃபோன்பே ஜிபேங்கிறத சொல்றேன், வேற ஏதாவது யூபிஐ மெத்தட் இருந்துச்சுனாலும் நீங்க பேடிஎம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க அந்த நேமை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. நீங்க ஈஸியா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி டேலியில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வீடியோவை கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோ பாருங்க, டேலி ஆழமா கத்துக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.